நம்மள பல பேர் ராத்திரி சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனைய பத்தி இப்ப பார்க்கலாம். உங்க பெட்ரூம் பல வேலைகளுக்கு பயன்படுதா? இது நம்மள நிறைய பேர் பண்ற ஒரு தப்பு தான். நம்ம பெட்ல செய்ய வேண்டிய வேலைய தவிர மத்த எல்லாத்தையும் செய்றோம். சரி, இதையே கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு பாப்போமா? ஒரு சிம்பிளான கேள்வி. கேட்கவே கொஞ்சம் காமெடியா இருக்குல்ல? சரி, இன்னும் ஒரு படி மேல போவோம். நிச்சயமா பண்ண மாட்டோம். இதெல்லாம் செய்யாததுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான காரணம் இருக்கு. நம்ம வீட்ல ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்குன்னு நமக்கு இயல்பாவே தெரியும். இந்த லாஜிக் தான் நாம நம்ம பெட்டை எப்படி தப்பா பயன்படுத்துறோம்னு சரியா காட்டுது. இந்த பழக்கம் உங்க ஓய்வுக்கு எதிரா வேலை செய்யுது. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க பெட்ல வேலை, சாப்பாடு, ரீல்ஸ்னு எல்லாத்தையும் பண்றீங்க. அப்போ உங்க மூளை பெட்னாலே சுறுசுறுப்பா இருக்கிற இடம் தானே தப்பா புரிஞ்சுக்குது. அதனால நீங்க தூங்க போகும்போது உங்க மூளை சுவிட்ச் ஆஃபே ஆகவே மாட்டேங்குது. ஆனா கவலைப்படாதுங்க, இதை சரி பண்ண ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான வழி இருக்கு. உங்க பெட்டுக்கு அதோட உண்மையான வேலையை திரும்ப கொடுங்க. அங்க வேலையோ சாப்பாடோ வேண்டாம். இந்த ஒரு ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும், உங்க மூளைய நீங்களே ரீட்ரெயின் பண்ணலாம். சரி, இந்த சின்ன மாற்றத்தால என்ன நடக்கும்னு பாப்போமா? இது உங்க பெட்டுக்கும் ஓய்வுக்கும் நடுவுல ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான தொடர்பை உருவாக்கும். நீங்க பெட்ல படுத்ததும் உங்க மூளை தூக்கத்துக்கு சிக்னல் கொடுக்க இவ்ளோ நேரம் தான் ஆகும். பாத்தீங்களா? இந்த ஒரு நொடி மேஜிக் உங்க கையில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க தூக்கத்தையே மாத்தலாம்.